கல்பாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் ஐஜிகேரில் பல்வேறு பணியிடங்களை வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான இன்டர்வியூ போஸ்ட் இருக்கக்கூடிய பணியிடங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அதில் யார் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ், இன்டர்வியூக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டும் அவங்களுக்கு என்னைக்கு வந்து இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஐஜிகேர். இதில் முக்கியமாக வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இ மெடிக்கல், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி மெடிக்கல், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட், இந்த பணியிடங்களுக்கு தான் வந்து டைரக்ட் இன்டர்வியூ, அதாவது பர்சனல் இன்டர்வியூக்கான லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கேண்டிடேட் நேமு, அவங்களுக்கு என்றைக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஐஜிகேரில் இருக்கக்கூடிய இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இல்லைனா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பணியிடத்திற்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டை, இந்த வீடியோவை அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ அப்படின்றது இதில் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 29, 27, 28, அதே மாதிரி செப்டம்பர் 10, 11, 12, 13, செப்டம்பர் 18, 19, செப்டம்பர் 4 மற்றும் 5, ஆகஸ்ட் 29, 23, 21, 22 ஆகஸ்ட், அதே மாதிரி ஆகஸ்ட் 30, இந்த நாள்லலாம் வந்து இன்டர்வியூ இருக்குது. யார் யாருக்கு என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகணும். அதே மாதிரி இன்டர்வியூ எங்கே நடக்கும், லொக்கேஷன், வென்யூ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம், டிஏஇ கெஸ்ட் ஹவுஸ், டிஏஇ டவுன்ஷிப், கல்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம், தமிழ்நாடு 603102, இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். உங்களுடைய பேர் என்னைக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும். சரிங்களா? கேண்டிடேட் காலையில் 9 மணிக்கு நீங்கள் வந்து அந்த வென்யூவில் இருக்கணும். சரிங்களா? அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. லாகின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு அந்த அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அதே மாதிரி இதில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா SOD 1, SOC 1, TOB 1, SAC 1, SAB 1, SAB 2, இதிலலாம் வந்து கேண்டிடேட்ஸுடைய கவுண்ட் வந்து ஹையாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு OMR இல்லைனா வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேண்டிடேட்டுடைய கவுண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக அவங்க அகெயின்ஸ்ட் வேக்கன்சிஸ் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய வேக்கன்சிஸ், அதாவது நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அந்த கேண்டிடேட்ஸுடைய கவுண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வைக்கிறாங்க இந்த செலக்டட் சில போஸ்ட்டுக்கு மட்டும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா? அதுவும் வந்து ஃபைனல் ஷெட்யூல் எல்லாமே வந்து ஐஜிகேருடைய வெப்சைட்டில் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் போடுவாங்க. சரிங்களா? என்னென்ன பணியிடங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்றத பார்க்கலாம். இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SOD 01, சரிங்களா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி மெடிக்கலில் டென்டல் ப்ரோஸ்டோடான்டிக்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். அடுத்தது SOC 1, SOC 1 சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சி மெடிக்கல் ஜென்ரல் டியூட்டி கேஷுவல்ட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த பணியிடத்திற்கும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். அடுத்தது TOB 1 டெக்னிக்கல் ஆஃபீஸர் பி ஃபிசியோதெரபிஸ்ட், இந்த பணியிடத்திற்கும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. ஏன்னா கேண்டிடேட் கவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. SAC 1 சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சி மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர், இந்த பணியிடத்திற்கும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. SAB 1, SAB 2 அதாவது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி பேத்தாலஜி, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி ரேடியோகிராஃபி, இதில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ சொன்ன
செலக்டட் போஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பணியிடங்களுக்கு மட்டும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் இருக்கும், இன்டர்வியூவும் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பணியிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும், ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? இதில் எந்தெந்த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் இருக்குது. இதனுடைய பிடிஎஃப் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட லிங்க் வந்து சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கூடிய விரைவில் வந்து ரிமைனிங் போஸ்ட், அதாவது நர்ஸ், ஃபார்மசிஸ்ட், டெக்னீஷியன் பணியிடங்களுக்கான எக்ஸாம் நோட்டீஸு, அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன், இந்த மாதிரி எல்லாமே வந்து 1 by 1 வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆகஸ்ட்டில் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான ஷெட்யூல் வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.